நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசுவே வாசல் ஊழியங்களின் சார்பில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த செய்திக்கு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் தேவனை தொழுது கொள்வது எப்படி என்கிற தலைப்பிலே நம்மோடு கூட வேத வசனங்களை பேசுவதற்கு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தீர்மானித்து இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் நிச்சயமாகவே ஒரு கடைசி காலம் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த காலங்களிலே சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டு சத்திய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நாம் வாழ்வது, அதை பின்பற்றுவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். உலகத்திலே பல கோடி மதங்கள் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய தெய்வத்தினுடைய குணாதிசயங்களையும் அவரவர்கள் அறிந்திருக்கிறபடி, கேள்விப்பட்டிருக்கிறபடி சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, கிறிஸ்தவத்திற்கு தேவையான, கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தேவையான ஒரு பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் திட்டமாக, தீர்க்கமாக எழுதி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆராதிக்கிற அல்லது தொழுது கொள்ளுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை திட்டவட்டமாக ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொழுகை என்றாலும் ஆராதனை என்றாலும் ஒரே பொருள்படும் என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டு ஆவியானவர் தீர்க்கமாக எழுதி கொடுத்திருக்கிறார். வாசித்து பார்க்கலாம். கொலோசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் சற்று வாசித்து பாருங்கள். நான் இதை சொல்லுகிறேன். அவர் இயேசு அதரிசனமான தேவனின் தற்சொரூபமானவர். அதரிசனமான என்றால் பொருள் என்ன? காணக்கூடாத தேவனின் தற்சொரூபமானவர், அச்சாக அப்படியே ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் என்று சொல்லி கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது நாம் தொழுது கொள்ளுகிற அல்லது ஆராதிக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார். அவர் யாரும் பார்க்கக்கூடாத தேவனுடைய தற்சொரூபமாக அப்படியே அச்சடிக்கப்பட்டார் போல் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். இன்னும் அதனுடைய அந்த கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாய் இருக்கிற சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும், கர்த்தத்துவங்களும், துரைத்தனங்களும், அதிகாரங்களும் சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டது என்று அந்த வசனத்திலே 16வது வசனத்திலே நான் வாசிக்க முடிகிறது.
அப்படியே 17வது வசனத்திற்கு வருவீர்களே என்று சொன்னால், இயேசு எல்லாவற்றிற்கும் முந்தினவர். மேலே 16வது வசனத்திலே படித்தோமே, இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி, இவை எல்லாவற்றிற்கும் முந்தினவராக அவர் சிருஷ்டிக்கப்பட்டார் என்று சொல்லி கொலோசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். 18வது வசனத்தை நாம் பார்ப்போமே என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்திற்கு தலையாயிருக்கிறார். எல்லாவற்றையும் தெளிவாக நாம் உற்று நோக்குங்கால், சபைக்கு தலைவராக இருக்கிறவர் கிறிஸ்து இயேசுவே என்று வேதவசனம் திட்டவட்டமாக சொல்கிறது. அநேக சபைகளை பார்க்கிறோம், பல ஆயிரக்கணக்கான சபைகளை பார்க்கிறோம். இந்த ஆயிரக்கணக்கான சபைகளுக்கும் தலைவராய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இங்கே எழுதியிருக்கிறார். இந்த தேவனை, இத்தனை சர்வ வல்லமை படைத்த தேவனை, எல்லாவற்றிற்கும் முந்தி உருவாக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்விதமாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் திட்டமாக சொல்கிறது. அதே வசனம் 96வது சங்கீதம் 9வது வசனத்திலும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை, காணக்கூடாத தேவனை, காணக்கூடாத தேவனுடைய தற்சொருவமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, சர்வத்திற்கும் முந்தி உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக தொழுது கொள்ள வேண்டுமாம்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் இங்கே திட்டவட்டமாக சொல்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த நாட்களிலே நாம் தேவனை வேத வசனத்திற்கு உட்பட்டு அல்லது வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தொழுது கொள்கிறோமா, அல்லது நாம் நம்முடைய விருப்பப்படி, மக்கள் விரும்புகிறபடி ஆராதனைகளை, ஆலய தொழுகைகளை நாம் நடத்துகிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இந்த நாட்களிலே நடைபெறுகிற ஆலய ஆராதனைகளையும், உபவாச கூட்டங்களையும், மொழியரவு ஜபங்களையும், ஆவிக்குரிய கூட்டங்களையும் உற்று கவனிக்கும் பொழுது அங்கே நடனம் அதிகமாக காணப்படுகிறது, கரகோஷம் அதிகமாக காணப்படுகிறது, அதிகமான ஒலியை எழுப்பக்கூடிய இசை காணப்படுகிறது. இவையெல்லாம் இந்த நாட்களிலே ஆராதனையிலே காணப்படுகிற ஒரு முறையாக இருக்கிறது. ஆடலோடு பாடுகிறார்கள், நடனத்தோடு கூட பாடுகிறார்கள், அதிகமான ஒலி உள்ள இசை கருவிகளோடு கூட தேவனை பாடி ஆராதிக்கிறார்கள், ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு வேதாகமத்தில் இருந்து பல இடங்களை அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது அவரும் ஷீலாவும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நாம் அந்த 16வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, பவுலும் ஷீலாவும் துதித்து பாடின அந்த பாடல் ஒழுங்கும் கிரமமாகத்தான் இருந்திருக்குமே அன்றி, பரிசுத்த அலங்காரம் உள்ளதாகத்தான் இருந்திருக்குமே அன்றி, இப்பொழுது நாம் கரங்களை தாறுமாறாக தட்டி பாடல்களை பெரிய சப்தத்தோடு இசை கருவிகளோடு நாம் பாடுகிறோமே, அந்த நிலையிலே பவுலும் ஷீலாவும் பாடின பாடல்கள் இருந்திருக்காது. ஒருவேளை இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பின் உள்ள திருச்சபைகளை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பிரதான சபைகளை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டாம், பெந்தேகோஸ்தே சபைகளையே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற அளவிற்கு நடனமும் பாடலும் ஒலி எழுப்புகிற, அதிகமான ஒலி எழுப்புகிற இசைக்கருவிகளும் அப்பொழுது
ஆராதனை வேளைகளிலே சபையிலே பயன்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே திட்டவட்டமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நானும் அப்பொழுது பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு ஆராதனைக்கு என் தாயாரோடு சென்றிருக்கிறேன். இந்த குடும்பத்திற்கு ஒரு பாஸ்டர் மாதம் வந்து ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொல்லியும் அழைப்பார். மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என் தாயார் கடந்து செல்லுவார்கள். அவர்களோடு என்னையும் அழைத்து கொண்டு செல்வார்கள். அப்பொழுது ஆலய ஆராதனையிலே அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் சீராக கரங்களை தட்டி பாடின பாடல்களாகத்தான் இருந்தது. ட்ரம் அடிப்பார்கள், ஜாலர் அடிப்பார்கள், சீராக கரங்களை தட்டி பாடல்களை பாடுவார்கள். தாறுமாறாகவும் பாட மாட்டார்கள், வேகமாகவும் பாட மாட்டார்கள். ஆவியில் நிறைந்து பாடுகிற வேளையிலும் தாளத்தை முறித்தும் பாட மாட்டார்கள். அவ்வளவு ஒழுங்கும் கிரமமாகத்தான் அந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே ஆலயத்தினுடைய ஆராதனை இருந்தது. தற்காலங்களினால் நாம் பார்ப்போமே என்று சொன்னால், அப்பொழுதும் நான் பெந்தேகோஸ்தே ஆராதனைகளுக்கு சென்றிருக்கிறேன். இப்பொழுதும் ஈவன் சென்னைக்கு வந்த பின்பும் கூட சில பெந்தேகோஸ்தே ஆராதனையில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இவர்களுடைய ஆராதனையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மிகுந்த ஒலி எழுப்பக்கூடிய ஒலி கருவிகளை, இசை கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். அவைகளை ஒரு ஒழுங்கான முறையிலே அவர்கள் மீட்டுவது இல்லை, தாறுமாறாக அவர்கள் மீட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன், கவனித்திருக்கிறேன். அந்த இசைக்கருவிகளோடு சேர்ந்து கச்சேரிகளிலே சில ஒளி விளக்குகளை அணைத்து 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 மாறி மாறி போடுவார்களே, அவ்விதமாக போட்டும் அங்கே அந்த கச்சேரிகளிலே புகைகளை எழுப்பி அவர்கள் நடனமாடி அந்த மேடைகளை ஆடுவார்களே, அது போன்ற ஒரு ஆட்டத்தையும் ஒரு பாட்டத்தையும் நான் இந்த நாட்களிலே சபைகளிலே பார்த்திருக்கிறேன். இது பெந்தேகோஸ்தே சபைகளிலே மட்டுமல்ல, இந்த நாட்களிலே பிரதான சபைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி அநேக ஆராதனைகளை இவ்விதமாக நடத்துவதும், இன்னும் சொல்ல போனால் கன்வென்ஷன் கூட்டங்களிலே இப்படிப்பட்ட நடனத்தோடும் பாடல்களை பாடுவதும், ஆடி பாடி சத்தமாக இசைத்தும் அவர்கள் இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கிறோம், இது ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஆராதனை முறை என்று சொல்லி ஆட்டத்தோடும் நடனத்தோடும் இசை கருவிகளோடும் தேவனை இப்படி ஆராதிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆராதனை 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த ஆலயத்திலும் நடைபெறவில்லை, எந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் நடைபெறவில்லை, எந்த உபவாச கூட்டத்திலும் நடைபெறவில்லை, எந்த மொழியிரவு ஜபங்களிலும் நடைபெறவில்லை. நானும் 1980 வருஷத்தில் இருந்து 2021 வருஷம் மட்டிலும் பல ஆலயங்களுக்கு கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். பல ஆலயங்களிலே உபவாச கூட்டங்களை நடத்துவதற்கு சென்றிருக்கிறேன். பல ஆலயங்களுக்கு மொழியிரவு ஜபங்களை நடத்த சென்றிருக்கிறேன். எந்த ஆராதனையிலும் மொழியிரவு ஜபத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, உபவாச கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கன்வென்ஷன் கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தற்காலங்களிலே இருக்கிற நடன ஆராதனை, தற்காலங்களிலே இருக்கிற துதி ஆராதனை அந்த காலங்களிலும் இல்லை. 2021 வருஷம் மட்டிலும் நான் பிரதான சபைகளிலே கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன், மொழியிரவு ஜபங்களுக்கு சென்றிருக்கிறேன், உபவாச கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். அத்தகைய ஆராதனையை பார்க்கவில்லை. ஒழுங்கும் கிரமமான ஆராதனை தான் நான் பார்த்திருக்கிறேன், கலந்திருக்கிறேன். அருமையான தேவஜனமே, இப்படி இருக்க 90வது ஆண்டிற்கு பின்பதாக இந்த ஆராதனை முறையானது மாற்றப்பட்டு ஆடலும் பாடலும் சப்தம் மிகுந்த இசைக்கருவிகளையும் கொண்டு ஆராதிப்பதற்கு இந்த நாட்களிலே ஜனங்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி சபைகள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
அருமையான தேவஜனமே, ஜனங்களுடைய விருப்பத்தின்படி ஆராதனை நடத்துவது நம்முடைய அழைப்பு அல்ல. ஜனங்கள் விரும்புகிறபடி நாம் ஆராதனைகளை, தொழுகைகளை நடத்துவது தேவனுக்கு சித்தமான ஒரு காரியம் கிடையாது. ஏனென்று சொன்னால், தேவன் ஆதி நாட்களிலேயே ஆராதனை என்பது எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தீர்க்கமாக நமக்கு உபதேசித்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசியுங்கள். அங்கே சாலமோன் ராஜா பெரிய எருசலேமின் ஆலயத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தேவனை தொழுது கொள்கிறார். அவர் எப்படி தொழுது கொள்கிறார் பாருங்கள். பலிபீடத்திற்கு நேராக திரும்பி 2 கைகளையும் உயர்த்தி, 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். 2 கரங்களையும் உயர்த்தி தேவனை அவர் தொழுது கொள்வதையும், அவரோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தொழுது கொள்வதையும் நாம் அந்த 6வது அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. அப்படியே அந்த சாலமோன் ராஜா பிரசங்க பீடத்திற்கு மேலாக நின்று அதிலே முழங்கால்களை ஊன்றி 2 கரங்களை உயர்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் புறஜாதிகளுக்காகவும் அவர்கள் பாவம் செய்கிற வேளையிலே ஒருவேளை நீ கோபப்பட்டு இந்த ஜனங்களுக்கு பஞ்சத்தை அனுப்புவீரே என்று சொன்னால், அவர்கள் மனம் திரும்பி இப்பொழுது இருக்கிறது போல கரங்களை உயர்த்தி பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிற வேளையிலே அந்த வேண்டுதல்களை நீர் கேட்டு அவர்களுக்கு நீர் அந்த பாவத்தை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த பஞ்சத்தில் இருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதை 2 நாளாகமும் 6வது அதிகாரத்திலே நான் வாசிக்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, சாலமோன் ராஜா அன்றைக்கு அப்படி தொழுது கொண்ட பொழுது ஆலயம் முழுவதையும் தேவனுடைய பிரசன்னம் நிரப்பியது. அதுதான் சத்தியம் கூறுகிற உண்மை. இன்றைக்கு நடனத்தோடும் மிகுந்த இசை கருவிகளோடும் கிளப் நடத்துவது போல நடத்தப்படுகிற இந்த தொழுகையானது தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிறது என்று ஊழியர், அந்த சபையினுடைய போதகர் சொல்லதான் இந்துக்கள் அல்லது புறஜாதிகள் தேவனை தொழுது கொள்கிற வேளையிலே மேளத்தை தட்ட எவ்விதமாக அவர்கள் குதித்து நடனம் ஆடி தரையில விழுந்து புரண்டு எழும்புகிறார்களோ, அதுபோன்று ஒரு செய்தி இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சபையிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே, கூடுகைகளிலே நடைபெறுவது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியமாகும். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார், மனம் திரும்பி வேத வசனம் சொல்லுகிறபடி பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு நினைவூட்டுகிறார். ஆகினாலே கேட்கிற செய்தியை ஏனோ தானோ என்று ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதபடிக்கு வேத வசனத்திற்கு நேராக திரும்பி நாம் இந்த நாட்களிலே நம்முடைய தொழுகைகளை, நம்முடைய ஆராதனைகளை, உபவாச கூட்டங்களை, முழுவதும் ஜபங்களை நடத்துவதற்கு முன்வருவோமே என்று சொன்னால் நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே ஏற்படும். பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த பவுல் நடத்தின ஒரு ஆராதனையை நாம் பார்க்கிறோம். அந்த ஆராதனையை அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 7வது வசனம் முதல் 12ஆம் வசனம் மட்டிலும் நீங்கள் வாசிக்கலாம். இந்த ஆராதனை துரோவா பட்டணத்திலே நடத்தப்பட்ட ஒரு ஆராதனை. நிறைய விளக்குகள் போட்டிருக்கிறார்கள், நிறைய விசுவாசிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பவுல் ஒரு இரவு முழுவதும் ஆராதனை நடத்தி பிரசங்கிக்கிறார். அந்த இடத்துல நன்றாக பாருங்கள்,
எந்த இசைக்கருவியாவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அவர்கள் ஆரவாரத்தோடு ஒழுங்கீனமாக கரங்களை தட்டி தேவனை ஆராதித்திருக்கிறார்கள் என்று அந்த இடத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். 2 நாளாகமத்திலே ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதன்படியே பரிசுத்த அலங்காரத்தோடு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை ஆராதித்திருப்பதை நாம் இந்த இடத்திலே தீர்க்கமாக பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, நாம் இந்த நாளிலே இந்த செய்திகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே வேதம் கூறுகிற இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே இப்படி நடனத்தோடும் ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் மிகுந்த சப்தம் எழுப்புகிற இசைக்கருவிகளோடும் தாறுமாறாக ஆராதனையை நடத்துகிறோமே, அது எந்த வசனத்திற்கு உட்பட்டது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இந்த ஆராதனையிலே தேவனுடைய மகிமை இறங்கி வருமா என்று சொன்னால் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வர மாட்டார். தேவனுடைய மகிமையானது அங்கே இறங்கி வராது. ஆர்டிபிஷியலாக தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருப்பது போல போதகர்களும் விசுவாசிகளும் தங்களை காண்பித்துக் கொள்கிறார்களே அன்றி சாலமோனுடைய நாட்களிலே இறங்கின தேவ மகிமை தேவனுடைய ஆலயத்தில் இந்த நாட்களிலே இறங்குவது இல்லை. அப்படின்னா நாம் மேலெடுக்கிற ஜபங்கள் தேவனிடத்திலே கேட்கப்படுவதும் இல்லை என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 60 வருடங்களுக்கு முன்பதாக நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த வேளையிலே பாளையங்கோட்டையிலே ஊசி கோபுரம் என்று சொல்லப்படுகிற கத்தீட்ரல் ஆலயத்திற்குத்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் செல்லுவேன். அப்பொழுது அங்கே நன்றாக கொயர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும், ஒரு ஆர்கன் இருக்கும், ஒரு வயலின் இருக்கும், அவ்வளவுதான். இசைக்கருவி அவ்வளவுதான். கிரமமாக வாசிப்பார்கள், பாடல்கள் கிரமமாக பாடுவார்கள், ஆராதனை கிரமமாக ஒழுங்காக வரிசைப்படி நடத்தப்படும். அந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஜனங்கள் சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லி இருப்பது போல பயத்தோடு தேவனை தொழுது கொள்வார்கள், நடுக்கத்தோடு தேவனை தொழுது கொள்வார்கள். அங்கே தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய மகிமை அந்த ஆலய ஆராதனையிலே இறங்கி இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு நடைபெறுகிற ஆராதனைகளுக்கும் நான் செல்லுகிறேன், ஆர்ப்பாட்டமான ஆராதனைகளுக்கும் நான் சென்றிருக்கிறேன், ஆர்ப்பாட்டமான ஆவிக்குரிய கூட்டங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். அவர்கள் தேவனுடைய மகிமை இறங்குகிறது 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 என்று சொல்லுவதை கேள்விதான் படுகிறேனே அன்றி தேவனுடைய மகிமை அந்த கூட்டங்களிலே இறங்குவதை பார்க்க முடியவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். இந்த கடைசி காலங்களிலே சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? சத்தியத்தின்படி நாம் ஆராதிக்கிறோமா? சத்தியத்தின்படி நாம் தொழுது கொள்கிறோமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்ட புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். அதற்கு புறம்பாக நானும் அது எவ்வளவு பெரிய தியாலஜி படித்த ஒரு தியாலஜியனோ வந்து இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று அதற்கு புறம்பான ஒரு ஆராதனையை உங்களுக்கு கற்பித்தால், உங்களை நிர்பந்தித்தால் அதை விட்டு நீங்கள் விலக வேண்டும். நான் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும் பொழுது, நான் உபவாச கூட்டங்களுக்கு போகும் பொழுது, நான் முடிரவு ஜபங்களுக்கு போகும் பொழுது பாடுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கிரமமாக கரங்களை தட்டுவார்கள். என்னுடைய கன்வென்ஷன் கூட்டத்திலே ஒரு அக்கார்டிங் இருக்கும், ஒரு கிட்டார் இருக்கும், அவ்வளவுதான். வேறு எந்த இசைக்கருவியும் அங்கே இருக்காது. அவர்கள் அந்த அக்கார்டிங்கை இசைத்து, கிட்டாரை இசைத்து ஆவிக்குள்ளாக பாடுகிற வேளையிலே, விசுவாசிகள் அவர்களோடு சேர்ந்து பாடுகிற வேளையிலே தேவ ஆவியானவர் அந்த இடங்களிலே இறங்குவார். இறங்குகிற வேளையிலே
பிசாசுகள் அந்த கூட்டங்களில் இருந்து ஓடும். என் கண்களாலே நான் அதை பார்த்திருக்கிறேன். யாரும் பிசாசுகளை துரத்தும்படியாக அவர்களுக்காக ஜெபித்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் தேவ ஆவியானவர் அங்கே இறங்குகிறபடியினால் இந்த கிரமமான ஆராதனையை, அந்த கூட்டத்தை கண்டு ஆவியானவர் அங்கே இறங்குகிறபடியினால் பிசாசுகள் ஓடும், நோய்கள் குணமாகும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்களை ஜனங்கள் காண்பார்கள், இரட்சகரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்கள், அநேகர் மனம் திரும்புவார்கள், கண்ணீரோடு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாற்றம் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் ஏற்பட்டிருக்கிறதா என்று உன்னிப்பாக கவனிப்போமே என்று சொன்னால், ஒருவருக்குள்ளும் அந்த மாற்றம் ஏற்பட்டதாக இல்லவே இல்லை. அப்படி என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு போலியானது, நம்முடைய ஆராதனை போலியானது, நம்முடைய தொழுகை போலியானது, பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறோம் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் போலியானது. வேத வசனத்தின்படி என்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே சபையார் எல்லாரும் எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் சரி, பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தேவனை தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு நாம் ஒப்புவிக்கிறோமோ, கீழ்ப்படுகிறோமோ, அன்றைக்குத்தான் எழுப்புதல் இந்திய தேசத்திலே ஏற்படும். அன்றைக்குத்தான் இந்திய திருச்சபைகளிலே எழுப்புதல் ஏற்படும். அன்றைக்குத்தான் ஒவ்வொரு தனி நபருக்குள்ளும் எழுப்புதல் ஏற்படும். அருமையான தேவ ஜனமே, எழுப்புதலுக்கு என்ன செய்வது, எழுப்புதலுக்கு என்ன செய்வது என்று இன்னைக்கு அநேக ஊழியர்கள் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அறிய 60 ஆண்டு காலமாக தேசத்திலே சபைகளிலே எழுப்புதல் ஏற்படவே இல்லை. ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஏற்ற நிலையிலே நம்முடைய தொழுகைகள் இல்லை, நம்முடைய ஆராதனைகள் இல்லை. ஆகையினால் இன்றைக்கு தீர்மானியுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனை தொழுது கொள்வதற்கு எல்லா திருச்சபைகளும் இன்றைக்கு தீர்மானியுங்கள். எல்லா திருச்சபையின் போதகர்களும் ஜெபத்தோடு கூட தீர்மானியுங்கள். சபை விசுவாசிகளுக்கு சொல்லுங்கள், ஐயா, இவ்வளவு நாட்களும் இப்படியெல்லாம் நாம் ஆராதித்து விட்டோமே, இப்படி இனிமேல் நாம் அமைதியாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் செத்தது போல் அல்லவா இருக்கும் என்று உங்களுடைய விசுவாசிகள் உங்களுடைய சபையின் போதகரை பார்த்து கேட்பார்கள் என்று சொன்னால், தைரியமாக வேதவசனங்களை எடுத்து சொல்லுங்கள். இது மட்டும் தவறுதலாக நாம் ஆராதித்து விட்டோம், ஒப்புக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான ஆராதனை என்று சொல்லி போதித்தது தவறுதான், ஒப்புக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் சபையிலே எழுப்புதல் ஏற்படும், கிறிஸ்தவத்திலே எழுப்புதல் ஏற்படும். கிறிஸ்தவத்திலே எழுப்புதல் ஏற்பட்டால் தான் தேசத்திலே எழுப்புதல் ஏற்படும். கிறிஸ்தவத்திற்குள்ளே எழுப்புதல் ஏற்படாத பட்சத்தில் நீங்கள் எத்தனை தான் முளிர ஜபத்திலே முட்டினாலும் சரி, உபவாச ஜபத்திலே நதிய வளவாக கண்ணீர் வடித்தாலும் சரி, தேசத்திலே எழுப்புதல் ஏற்படவே ஏற்படாது. கீழ்ப்படிவோமா? நம்முடைய ஆராதனை முறைகளை மாற்றுவோமா? ஒழுங்கும் கருவமாக பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஆராதிப்பதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் தீர்மானிப்போமா? போதகர்களும் தீர்மானிக்க வேண்டும், விசுவாசிகளும் தீர்மானிக்க வேண்டும். இந்த தீர்மானம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால்
இந்த அடிமையினுடைய பிரசங்கத்தினால் வரவே வராது. நீங்கள் தியானத்தோடு வேதாகமத்தை கிரமமாக எப்பொழுது வாசித்து புரிந்து கொள்ள முன் வருகிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த எழுப்புதல் தேசத்திலே உண்டாகும். நீங்கள் வாசித்த வசனங்களை என்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு தான் எழுப்புதல் உண்டாகும். ஆயத்தமா? ஆயத்தமா? ஆண்டவராகிய கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை தேடி வருகிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற உன்னை தேடி வருகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உன்னை தேடி வருகிறார். பரவச ஆராதனை நடத்துகிற உன்னை தேடி வருகிறார். ஆராதனை நாயகன் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டு சபைகளை வீணடித்துக் கொண்டிருக்கிற உன்னை தேடி வருகிறார். இன்றைக்கு கீழ்ப்படி. எனக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாம். எனக்கு நீ செவி மடுக்க வேண்டாம். வேத வசனங்களை வாசித்து பார். ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனங்களை வாசித்து பார். ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார். உன்னோடு கூட அவர் பேசுகிற வேளையிலே சவுல் என்கிற வாலிபன் செவி கொடுத்து மனம் திரும்பினது போல மனம் திரும்பு பவுலாக உன்னை பயன்படுத்துவார். தேசத்தை தலைகீழாக மாற்றுவார். உன் கண்ணீருக்கு பதிலை கொடுப்பார். அருமையான தேவஜனமே, இனியும் காலம் செல்லாது. இனியும் காலம் செல்லாது. வேதாகமத்தை தியானத்தோடு வாசியுங்கள். வாசித்த வசனங்களை அபியாசப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தேசத்திலே பலத்த கிரியைகளை செய்வார். எலியாவை கொண்டு, எலிசாவை கொண்டு எப்படி அற்புதங்களை செய்தாரோ, அப்போஸ்தலர்களை கொண்டு எவ்விதமான அற்புதங்களை செய்தாரோ, அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து அதன் மூலமாக நம்முடைய ஜனங்களை ரட்சிப்பார். மரண தண்டனைக்கு அவர்களை காப்பாற்றுவார். ஆயத்தமா? தேவனை சீராக தொழுது கொள்ள ஆயத்தமா? வேதம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி தொழுது கொள்வதற்கு ஆயத்தமா? அப்படி ஆயத்தப்படுவாயே என்று சொன்னார். கர்த்தர் உன்னை அப்போஸ்தலர்களைப் போல வல்லமையாக பயன்படுத்துவார். போதகராகிய உன்னை அப்போஸ்தலர்களைப் போல வல்லமையாக பயன்படுத்துவார். கீழ்ப்படிவோமா? அர்ப்பணிப்போமா? கல்வாரி மேட்டிலே நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய், நம் மூலமாக அழிந்து கொண்டிருக்கிற இந்திய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் ரத்தம் சிந்தின இயேசு இன்றைக்கு சவுலை தேடினது போல உன்னை தேடுகிறார். சவுல் கீழ்ப்படிந்தது போல நீ கீழ்ப்படிவாயே என்று சொன்னார். தேசம் எழுப்புதல் அடையும். தேசம் எழுப்புதல் அடையும். அந்த எழுப்புதலின் சால்வையை போர்த்து கொண்டவர்களாக, தேவாதி தேவனை நோக்கி கீழ்ப்படிந்தவர்களாக முழங்கால்களை ஊன்றி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே கொஞ்சம் பேராக மீட்கப்பட்டவர்களாக வாழ்கிற நாங்கள் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை தொழுது கொள்வோம் என்று யார் யாரெல்லாம் இப்பொழுது தீர்மானிக்கிறார்களோ
அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும். எந்த ஊழியர்கள் எல்லாம் இப்பொழுது சத்திய வேத வசனத்தின்படி நான் செய்தியை சத்தியமாக அறிவிப்பேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். ஆராதனை நாயகர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரோடும் இப்பொழுதே நீ இடைவிடும் ஆண்டவரே. வசனங்களை கொண்டு அவர்களோடு கூட பேசும். மனம் திரும்ப உதவி செய்யும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதனைகளை நடத்த கிருபைத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி